கர்த்தர் அடியாலே ஒரு சாட்சியாக இருப்பதற்காக ஒரு ஸ்தோத்திரம் நன்றிகளை ஏற இருக்கிறேன். கர்த்தர் இந்த வருஷத்துல கண்மணி போல திரும்பியா பாதுகாத்துட்டார். ஜீவனோடு கொண்டு வந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருஷத்துல நான் ஒரு பெரிய பேரிழப்பு, நிறைய கஷ்டம் அனுபவிச்சேன். எனக்கும் ரொம்ப பலவீனம். ஆனால் நான் எப்பவுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா தான் இருப்பேன். எவ்வளவு ஒரு இதுவாக இருந்தாலும் நான் யார்கிட்டயும் அழுதுகிட்டு இது பண்ணிட்டோம் நான் சொல்லவே மாட்டேன். ஜெயந்தி சிஸ்டர் கூட சொல்லுவாங்க, நான் எல்லாருக்குமே கர்த்தரை பத்தி அதிகமா சொல்லுவேன். இல்லை எல்லாமே மாறுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளவு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒரு சந்தோஷமா தான் இருப்பேன். எனக்கு ஒண்ணுமே இல்லாலும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா ரொம்ப விசுவாசமா தான் இருப்பேன். எனக்கு பயங்கர பலவீனம், ஆனா நான் படுக்கவே மாட்டேன், தூங்காம எல்லாம் இருக்கேன். ஆனாலும் நான் ஒரு நாள் கூட உடம்பு சரியில்லை நான் படுக்க மாட்டேன். நான் எழுந்து நடமாக்கிட்டே தான் இருப்பேன் எவ்வளவு பலவீனம் இருந்தாலும். இப்போ ரொம்ப ஒரு பேரிழப்பு எனக்கு, அது தாங்கிக்க முடியாத பயங்கரமான ஒரு பேரிழப்பு. இந்த மாதிரி யாருக்குமே ஆண்டவர் கொடுக்க கூடாது. இப்படி ஒரு இது மட்டும் யாருக்குமே இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட நான் மன்றாடுறேன். யாருக்கும் இப்படி ஒரு சோதனையை கொடுக்காதீங்கப்பா, இப்படி ஒரு பேரிழப்பு யாருக்குமே வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் வேண்டுறேன். இதோட முடிட்டுப்பா, யாருக்கு இப்படி ஒரு வழி வேதனையை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைச்சு கூட பார்க்கல, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் மாறிட்டு அவ்வளோ ஒரு விசுவாசமான ஒரு இதுவாக தான் இருந்தேன். ஆனா அப்படி ஒரு பேரிழப்பை நாங்கள் எழுந்தோம். ஆனாலும் ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விடாத நாளே இல்லை. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் தான் நோக்கி பார்க்குறேன். நல்ல உற்சாகமா ஜெபிப்பேன். பாட்டு கத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு நான் கத்துக்கிட்டேன்னா அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். வீட்டுல கூட சமைக்கும் போது, ஏதாவது பாத்திரம் தேய்க்க, ஏதாவது வேலை செய்யும்போது பாட்டு, ஆண்டவருடைய பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன். ஃபோன்ல ஏதாவது ஒரு பாட்டு கேட்டு அதை கற்றுக்கணும் ரொம்ப விரும்புவேன். ஆண்டவருக்குள்ள ஏதாவது பண்ணணும். நான் ஊருக்கு போனாலும் ஆஸ்பத்திரி எங்காவது இருந்தாலும் அவங்க பக்கத்துல யார் பக்கத்துல உட்காரணும் அவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி நான் சொல்லுவேன். ஆண்டவர் பத்தி சொல்லாமே இருக்க மாட்டேன். எங்களுடைய சூழ்நிலை இப்படி இருந்தோம், நாங்க இப்படி மாறி இருக்கோம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சாட்சியை சொல்லுவேன். ஆனா இந்த பேருக்கு ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாருன்னு தெரியாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருப்பாரு. அவருதான் பலப்படுத்தணும். இன்னும் இது போல ஒரு இழப்பு வரக்கூடாது. ஆண்டவர் வரும் நாட்களில எல்லாரையும் சந்தோஷமா ஆண்டவர் கிருபையா பாதுகாக்கணும். எங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த அதிகாலை பிரேயர்ல கலந்துக்க முடியல, அதுக்காக என் பலவீனங்கள் மாறணும், நான் நல்லா தூங்கணும். எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப அவங்க ஃபேஸ்ல டல் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலுமே ஆனால் ஆண்டவருக்குள்ள நான் என்னோட பலவீனத்தை பத்தி நான் கவலைப்படல. ஆண்டவர் என்னை கண்டிப்பா பலப்படுத்துவாரு. ஆனா ஒரு எழுப்பு அதுதான் ரொம்ப வேதனையா இருந்தது. அதையும் ஆண்டவர் எனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தான் கொடுக்கணும், நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கணும். இந்த ஆண்டவருக்குள்ள ஓடணும். சுவிசேஷம் நிறைய பேர் சொன்னோம். சபையாரா எல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போகும்போது நானும் போனோம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லணும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாத நம்மளை ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. எதுக்காக ஏதோ ஒரு சித்தம் வச்சிருப்பாரு ஆண்டவர். ஆண்டவர் தான் நம்பிக்கை. இன்னும் அதிகமா விசுவாசிக்கணும். என்ன நிலைமை வந்தாலும் யோபுவை விட பெரியது இல்லை. ஆனாலும் இன்னும் அதிகமா விசுவாசிக்கணும். என் விசுவாசத்தை பலப்படுத்தணும். என்னை பலப்படுத்தணும். ஆண்டவர் என் குடும்பத்தையும் இனியும் இன்னும் நல்லா பாதுகாப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவன் சாட்சி ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.